திராவிட சேனல் நண்பர்களுக்கு வணக்கம். இப்போ நம்ம மனிதகுல வரலாறு கடந்து வந்த பாதை எதை பற்றி பேச போகிறோம்னா, மனிதகுல வரலாறில் மனிதன் திருமண முறை எப்படி உருவானது அப்படின்னு பார்க்க போகிறோம். அடுத்து ஆடை உடுத்துவது எதனால் பார்க்க போகிறோம். இப்போது திருமணம்லாம் பார்த்திங்கன்னா, பொண்ணு பார்க்குறோம், பொண்ணுக்கு பையனை பிடிக்குது, பையனுக்கு பொண்ணு பிடிக்குது, உடனே திருமணத்துக்கு ஏற்பாடு பண்ணுறாங்க. இன்னொரு சில முறை எப்படி பார்க்குறாங்கன்னா, பொண்ணு வீடு நல்லா வசதியா அல்லது பையன் வீடு நல்லா வசதியா அப்படி பார்க்குறாங்க. பொண்ணையும் பிள்ளையும் கேட்குறதில்ல இந்த இடத்துல. அடுத்த என்ன பண்ணுறாங்கன்னா, பொண்ணு நல்லா படிச்சுட்டு வேலைக்கு போதா அல்லது பையன் நல்லா படிச்சுட்டு நிறைய சம்பாதிக்கிறானா, இது ஒரு மாதிரியான முறை. இன்னொரு கட்டத்தில் சொத்து யாருக்கும் போயிடக்கூடாதுன்றதுனால உறவு முறையிலே கல்யாணம் பண்ணுறாங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா நாகரிக உலகத்தில் இப்போ நாம் சந்திச்சுட்டு இருக்கக்கூடிய திருமண முறை. ஆனால் மனிதகுல வரலாறில் பார்த்திங்கன்னா, மனிதன் முதலில் பெண்ணை அடிமையாக்கினான். அதாவது தாய் வழி சமூகத்தை படித்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ எப்படி எல்லா உயிரினங்களும் கணவன் என்பது, அதாவது கணவன் இவர் தான், அப்பா இவர் தான் எந்த உயிரினமும் சொல்ல முடியாது மனித இனத்தை தவிர. அதுபோலத்தான் தாய் வழி சமூகத்தில் மனித இனமும் இருந்தது. அப்படி இருக்கிறப்போ ஆண் ஒரு யோசிக்கிறான், நம்ம வேட்டைக்கு போகிறோம், வேட்டையாடிட்டு வரோம். ரெண்டாவது மிருகத்தை எல்லாம் தன் வசப்படுத்தி இப்போது கால்நடை மேய்க்கிறோம் இல்லைங்களா, ஆடு மாடு இதெல்லாம் மேய்க்கிறது. பிறகு இப்படி இருக்கிறப்போ என்ன செய்கிறான்னா, வாரிசு எனக்கான வாரிசாக இருக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணுறான். அப்போ தான் பெண் இனத்தை முதலில் ஆண் அடிமைப்படுத்துகிறான். அடிமைப்படுத்துகிறப்ப தான் கேட்குறான், நீ எனக்கே மனைவியாக இருப்பதா இருந்தால் நான் உன்னை வச்சு கடைசி வரைக்கும் காப்பாற்றுறேன்னு சொல்கிறான். இன்றைக்கி மாதிரி ஒருத்தனுக்கு ஒருத்தின்ற முறைலாம் கிடையாது. அப்போ எத்தனை மனைவி வேணாலும் தனக்கு கட்டுப்பட்டவளாக இருந்தால் ஒவ்வொருவரும் 4-5 மனைவி 10 மனைவியெல்லாம் கூட வச்சுருந்துருக்காங்க. அதை தான் தசரதன் கதையை கூட 60,000 மனைவி இருந்ததுன்னு சொல்கிறான். நீங்கள் ராஜா காலத்தெல்லாம் பார்த்திங்கன்னா ராஜாவுக்கு மனைவி இருக்கும், அதன் பிறகு பார்த்திங்கன்னா பணிப்பெண் கூட இருப்பாங்க. இப்போ கடந்த ஒரு 300-400 வருஷத்துக்கு இப்போ கூட ஒருத்தருக்கு 2-3 மனைவின்றது சகஜம்தான். ஆனால் இப்போ முறை கிடையாது. அதாவது எப்படி சொல்கிறான்னா, அதாவது நம்ம இந்தியாவில் இந்து கலாச்சாரத்தில் அது சாத்தியம் இல்லைன்றான். மற்றபடி மற்ற மதத்துலேயும் அப்படி தான். இப்போது வேறு எந்த கலாச்சாரமாக இருந்தாலும் வசதிக்கு ஏற்ற போல் மனைவி வச்சுக்கிறாங்க, இல்லை ஒரு மனைவியோடு இருக்கிறதும் இப்போ முடிவு பண்ணுறது தான். ஆனால் கடந்த காலத்தில் பெண் அப்போ தான் ரொம்ப சீரியஸாக பெண்ணை அடிமைப்படுத்துகிறான். இன்றைக்கி நம்ம போடுறோம் பார்த்திங்களா, பெண்கள்லாம் வளையல் போடுறாங்க, சைன் போடுறாங்க, காலுக்கு கொலுசு போடுறாங்க, ஒட்டியானம் போடுறாங்க. இவை அனைத்தும் பெண்ணினத்தை ஆண் வர்க்கம் அடிமைப்படுத்தியதனுடைய விலங்குதான் அது. அதாவது மனைவியை வீட்டில் சும்மா விட்டு போக மாட்டான், காட்டுக்கு ஆடு மாடு மேய்க்க போயிட்டு வர்றப்போ வரைக்கும். இதெல்லாம் இந்த விலங்கை ஒரு காலத்தில் கயிறாக கட்டினா அதன் பிறகு கயிறு அறந்துருன்னு சொல்லிட்டு இரும்பில் தயார் பண்ணுறான். ஒவ்வொன்றும் காலத்துக்கு ஏற்றார் போல் அது வடிவம் மாறி வரும். அப்படி வரப்போ தான் இந்த அடிமை பெண் திரைப்படத்தில் எம்ஜிஆர் படத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு சில விஷயம் புரியும். அதேமாதிரி இந்த வெளிநாட்டு இங்கிலீஷ் படம்லாம் பார்த்திங்கன்னா அடிமைகள் அப்படின்னு படம் இருக்கும் வெளிநாட்டில். அந்த அடிமைகளை எப்படி போட்டு கால்லையும் கழுத்துலேயும் சங்கிலி போட்டு உழைக்க சொல்லுவான் ராஜா. பின்னாடி பார்த்தீங்கன்னா சவுக்காலேயே அடிச்சுட்டு போவோம். அதுபோல் பெண்களை அடிமைப்படுத்தி இருந்தது தான் அந்த விலங்கு. அது காலப்போக்கில் மனைவியிடம் அன்பு ஏற்பட்டு பாசம் ஏற்பட்டதனுடைய விளைவு அது அப்படியே ஆபரணமாக மாறினது. இப்போ கையில் தங்க வளையல் போடுறோம், தங்கத்தில் வளையல் போடுறோம், கைத்தில் சைன் போடுறோம், காலில் கொலுசு போடுறோம் இல்லைங்களா. இது அனைத்தும் பெண்களுக்கு பூட்டப்பட்ட விலங்கு. இப்போ அது ஆபரணமாக மாறிடுச்சு. அதுபோலத்தான் எனக்கான குழந்தைங்களை பெற்று கொடுக்கணும், நீ அது என்னுடைய வாரிசாக தான் இருக்கணும்னு ஆண் விரும்பியதன் விளைவு தான் திருமண முறை ஏற்பட்டது. அது அப்படியே காலப்போக்கில்
இந்த பரிணாம வளர்ச்சி அடைய 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 அறிவு சமூகம் வளர 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 இப்போ என்ன ஆகுது, முறைப்படி பொண்ணு பார்த்து முறைப்படி கல்யாணம் பண்ணுன்னு சொல்கிறோம். இப்போ முறைப்படி கல்யாணம் பண்ணும்போது என்ன பண்ணுறான், இடையில ஒரு 2000 வருஷத்துக்கு முன்னாடி இப்போ சொல்கிறாங்க இல்லையா, ஆரியர்கள் வந்த பிறகு தான் இந்த கலாச்சார முறையை மாறிச்சு, வேறு மாதிரி ஒவ்வொரு முறையும் மாறும். ஆரியர்கள் வருவதற்கு முன்பு ஒரு விதமாக இருந்தது, ஆரியர்கள் இப்போ வந்த பிறகு அதனுடைய வேறு மாதிரி முறை. அவங்க என்ன பண்ணாங்க, பிழைப்புக்காக சில மூட நம்பிக்கை பழக்கத்தை நம்மளோட ஏற்படுத்திட்டாங்க. இந்த மூட நம்பிக்கை எப்படி சொல்கிறோம்னா, இப்போ பொண்ணு பார்க்க போகிறோம், பொண்ணு பார்த்த உடனே பொண்ணுக்கு பையனை பிடிச்சிருக்கு, பையனுக்கு பொண்ணை பிடிச்சிருக்கு, திருமணம் அங்கேயே செஞ்சிடலாம் இல்லை, உடனே அப்பா அம்மா காலில் விழுந்துட்டு ஒரு கோயிலுக்கு போய்ட்டு சாமி கும்பிட்டு உடனே தாலி கட்டிடலாம்ல. அங்கே தான் வைக்கிறான் செக்கு மூட நம்பிக்கையை. எப்படி மூட நம்பிக்கை அங்கே வைக்கிறான்னு சொன்னால், முதல்ல பொண்ணை பார்த்துட்றோம், அதுக்கப்புறம் நிச்சயம் பண்ணுன்றான், உப்பு தாம்பளம் பாருன்றான், வீடு பாருன்றான், இப்படி செலவு மேலே செலவு வச்சுக்கினே இருக்கிறான். அதுக்கு அடுத்து என்ன ஆகுது, பத்திரிக்கை அடிக்க ஒரு விதமான செலவு, அந்த பத்திரிக்கை கொண்டு போய் மக்கள் மத்தியில் கொடுத்துட்டு இன்றைக்கி வரைக்கும் செய்கிறான். அன்னைக்கு விஞ்ஞானம் வளராத காலத்தில் இருந்தது பத்திரிக்கை, கரெக்டு. இன்றைக்கி செல்ஃபோன் வந்துடுச்சு, வாட்ஸ்அப்லேயே அனுப்பிடலாம் என்ன. ஆனால் என்ன பண்ணுறான், நேராக வந்து கொடுக்குற முறையை இன்றைக்கே வச்சுக்கிறான். அதாவது விஞ்ஞானம் வளருவதற்கு முன்பு இருந்தது. அப்போது விஞ்ஞானம் வளர்கிறதுக்கு முன்னாடி போஸ்ட் ஆஃபீஸில் போய் நின்று இன்லாண்ட் கவரில் எழுதி போட்டோம், லெட்டர்லாம் எழுதி போட்டோம்ல. இன்றைக்கி அதுக்கு செல்ஃபோனில் பேசுகிற, இன்றைக்கும் லெட்ரு போட வேண்டியது தானே. எடுத்த உடனே ஃபோன் பேசுகிற, செல்லில் மெசேஜ் அனுப்புகிற. ஆனால் திருமண முறையில் இருக்கிற பத்திரிகை முறை மட்டும் மாற்ற மாட்டேங்கிற. அப்படின்னு என்ன அர்த்தம், இன்னும் நீ வெளி உலகத்துக்கு வர்றதுக்கு நம்மளை நாம் ஏமாற்றிக்கிறோம். அதுக்கு ஒரு வழியாக செலவு பண்ணுறோமா, அதன் பிறகு மண்டபத்தை பார்க்கணும். ஒரு திறந்த வெளி மைதானத்தில் ஒரு ஸ்டேஜ் போட்டு அந்த ஸ்டேஜில் பொண்ணு மாப்பிள்ளை நிற்க வச்சு அங்கேயே வந்து எந்த சாப்பாடுனாலும் நின்ன மாதிரியே வாங்கி சாப்பிட்டு மணமக்களை வாழ்த்திட்டு போனால் ஈஸியாக போயிடும். அதை விட்டுட்டு கல்யாண மண்டபத்தை புக் பண்ணு, கல்யாண மண்டபத்தில் டெக்கரேஷன் பண்ணு, அதுக்கு ஒரு அமௌண்ட்டு கொடுத்தாகணுமா. அதன் பிறகு பொண்ணை கல்யாணம் பண்ணும்போது பொண்ணுக்கு ஒரு சீர் வரிசை கொடுன்றான். அதன் இப்படி சொல்லிகிட்டே போகலாம். கல்யாணம் பண்ணுறவங்களுக்கு தெரியும் இந்த இப்போ நான் சொல்கிற விஷயம். ஆனால் இதையெல்லாம் முடிச்சுட்டு பொண்ணு மாப்பிள்ளை நிம்மதியாக வாழ முடியுமா? எல்லா வீட்லேயும் என்ன லட்சக்கணக்கில் பணம் வீட்டில் பொட்டியில் இருக்குது, கடன் வாங்கி தானே செய்யணும். கடன் வாங்கி முடிச்சுட்டு அப்போ அந்த பொண்ணும் பையனும் நிம்மதியாக வாழ முடியுமா? அந்த கடன் கட்டணும், இந்த கடன் கட்டணும். இதுதாங்க மூட நம்பிக்கை. நம்ம மூளையில் போட்டுக்கிற விலங்கு. இதுதான் பெரியார் அழகாக சொன்னார். இது வந்து உன் மூளையில் போட்டுக்கிற விலங்குடா, அதை உடச்சிட்டு நீ வெளியே வரணும், நீ வராத வரைக்கும் நான் என்னடா பண்ண முடியும்னு பெரியார் சொல்கிறார். என்ன என்னால் சொல்ல தான் முடியும் அப்படின்னு. இப்போ ஒரு பெரியார்னு சொல்லும் போது நம்மளுக்கு ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது. இப்போது வெளிநாட்டில் அமெரிக்காவில் ஏதோ ஒரு நாடு, அந்த நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா பேங்க்கில் லாக்கருடைய சாவி தொலைஞ்சு போச்சு. லாக்கருடைய சாவி தொலைஞ்சு போட்ட உடனே அவங்களுக்கு வந்து வேறு யாராச்சும் இந்த பூட்டை உடச்சி கொடுக்கறதுக்கு ஆள் தேடுறாங்க. அப்படி ஆள் தேடுறப்ப என்ன ஆகுதுன்னா, அவர் வந்து பார்த்துட்டு இதை நான் உடைக்கிறதுக்கு இந்த பூட்டை திறக்கிறதுக்கு ஒரு 10 நாள் எனக்கு டைம் ஆகும்னு சொல்லிட்டு அவர் போயிடுறாரு. ஆனால் உடனே வாசலில் அந்த வாட்ச்மேன் என்ன சொல்கிறாரு, நீங்கள் பக்கத்தில் இருக்கிற ஒரு நபர் இருக்கார், அவர் பூட்டெல்லாம் ஈஸியாக உடைச்சிருவார், எங்கள் ஊரில் எந்த ஒரு பூட்டுனாலும் அவர் தான் திறப்பார் அப்படின்வாங்க. உடனே அவரை கூட்டிகிட்டு வராங்க. அவர் என்ன பண்ணுறாரு, 2 பக்கம் 2 சுற்றி வச்சு 2 தட்டு தட்டுறாரு, டொக்கு டொக்குன்னு தட்டின உடனே அந்த லாக்கர் திறந்துடுது. ஒரு 10 நாள் ஆனவுடனே பேங்க் எப்பவும் போல் எங்கிட்ட தான் இருக்குது. அவர் போனார் பார்த்தீங்களா, நம்பரை நான் செட் பண்ணிட்டு 10 நாள் விட்டு வரேன்னு. அவர் வராரு. அவர் வந்த உடனே அவர்கிட்ட சொல்கிறாரு, அவரே அவர் மறந்துட்டாங்க பேங்க்கில் இருக்கிறவங்களாம். அப்போ அவர் கேட்குறாரு, என்னங்க நீங்கள் லாக்கர் திறக்கணுன்னு சொன்னீங்க, என்னையே மறந்துட்டீங்களா அப்படின்னு கேட்ட உடனே, இல்லைங்க பக்கத்து கிராமத்துலேருந்து ஒருத்தர் வந்தார், அவர் திறந்து விட்டார் அப்படின்னு சொன்னோடனே அவரை நான் பார்க்கணும் அப்படின்னார். அவர் போய் பார்த்தார், என்னங்க செஞ்சீங்கன்னா, நான் 2 பக்கம் ஊழியை வச்சு தட்டினேன், என்னுடைய பாணியில் திறந்துக்குச்சு அப்படின்னார். அப்போ அவர் போய்ட்டு ஒரு தேரி எழுதுகிறார். எப்படி எழுதுகிறாருன்னா, ப்ராப்ளம் சால்வ் பட் கண்டினியூ ப்ராப்ளம் அப்படின்னு எழுதுகிறார். அதுபோலத்தான் அப்படின்னு சொன்னால் இந்த உடச்சி திறந்துட்டோம், ஆனால் திரும்ப அதை பூட்டி இதெல்லாம் பண்ண முடியாது. அதுபோலத்தான் பெரியார் டாட் பூட்னு என்ன பண்ணார், அச்சு இந்த பூட்டை திறந்துட்டு கதை தான். ஆனால் அம்பேத்கர் என்ன சொல்கிறாருன்னா, படின்றார்.
இந்த மனித சமூகத்தில் நீ முறையாக படித்து அத்தனை அதாவது படித்து நீ எல்லா இடத்துலையும் முன்னேறி போயிட்டு பொருளாதாரத்தில் தன்னிறைவு அடைஞ்சிட்டா இந்த மனித சமூகத்தில் ஏற்றத்தாழ்வே இல்லாமல் போயிடும். அதுக்கு படிப்பு ஒன்றே தீர்வுன்னு அம்பேத்கர் சொல்கிறார். பெரியார் என்ன சொல்கிறாரு, இவங்கிட்ட படிக்கிறதுக்கு பணம் இல்லை, இவனை படிக்கிறதுக்கு முடியாது, இவனை ஏற்ற முடியாது. ஆனால் எடுத்தங்காவத்தனை என்ன பண்ணுற டக்குன்னு அவர் பாணியில் அவர் அடித்து ஒரு பக்கம் பண்ணிட்டு போய் இதுதான் அவர் முறைப்படி தரகிற வந்தவரும் இவர் போய் உடனே தட்டி திறந்ததுக்கும் உள்ள வித்தியாசம் இதுதான். ப்ராப்ளம் சால்வ் பட் கண்டினியூ ப்ராப்ளம் அப்படின்னு சொல்கிறதுனுடைய நோக்கம் இதுதான். இப்போது எல்லாருமே மூட நம்பிக்கை பிடிச்சிக்கின்னு தான் இருக்கிறோம். பொருளாதாரத்தில் வளர்ந்துருக்கிறோம், பேச்சு சுதந்திரம் கிடைச்சிருச்சு, தீண்டாமை ஒழிஞ்சுது, எங்கேயோ அங்கே ஒன்று இங்கே ஒன்று இருக்குது. ஆனாலும் இன்னும் பார்த்தீங்கன்னா இந்த திருமண முறையெல்லாம் இன்னும் அதெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கிறோம். ஒரு சில கிராமத்துங்கள்லாம் இந்த ஜாதி தீண்டாமை ஏற்றம் தாய்வெல்லாம் இருக்குது. இதையெல்லாம் பார்த்திங்கன்னா அதான் கண்டினியூ ப்ராப்ளம், தொடர்ந்து முடியல. இது போல் தான் மனித இனம் ஒவ்வொன்றாக அந்த பழமைவாதத்தை கடைபிடிச்சிட்டே வராங்க. இந்த திருமண முறையை மாற்றம் செய்யணும்னு சொன்னால் இப்போது கடவுள் என்பது பக்தி. மனிதனுக்கு பழபக்தி இருந்தால் மட்டுமே இந்த சமூகத்தில் அவன் நிம்மதியாக வாழ்க்கையை நடத்த முடியும்னு சொல்கிறதான். அவன் ஒரு பயத்தோடு ஒழுக்கத்தோடு இருக்கணுன்றதுனால முன்னோர்கள் சொல்லி வச்சதான் கடவுள் இருக்கார், பார்த்துக்கோ, உன்னை நீ தப்பு பண்ணால் உன்னை தண்டிப்பார்னு சொல்லியே வளர்க்குறாங்க. இதை சாதகமாக பயன்படுத்திய ஆரிய வர்க்கம் அதை ஆன்மீகமாக மாற்றி ஒரு கட்டத்தில் அவங்க என்ன சொல்லிடுறாங்க, கடவுளுக்கு நாங்கள் மந்திரம் சொல்கிறோம், மந்திரம் சொல்கிறதுனால கடவுள் மந்திரத்துக்கு கட்டுப்பட்டது, அந்த மந்திரத்தை நாங்கள் சொல்கிறோம், ஆகவே மந்திரம் எங்களுக்கு கட்டுப்பட்டது அப்படின்னு சொன்னால் என்ன சொல்ல வராங்க மறைமுகமாக, நாங்கள் தான் கடவுள்னு சொல்ல வராங்க. இது ஒவ்வொருத்தருக்கும் புரிகிறப்போ அது புரிஞ்சிடும். இதையெல்லாம் அவங்க புரிஞ்சுக்கினாங்க. இப்போ பாரதியார் கூட என்ன பண்ணாருன்னா, இப்போ நம்மளாம் என்ன சொல்லி நினச்சிட்ருப்போம், பாரதியார் மீசை வச்சுட்ருக்காரு, பிராமணர்களுக்கு எதிராக செயல்பட்டார்னா அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அவர் பயந்துட்டார். பாரதியார் எப்படி பயந்துட்டார்னா, பிராமணர்கள் அளவுக்கு அதிகமாக தவறு செய்கிறாங்க, இவங்க செய்கிற தவறு ஒரு காலத்தில் மக்களுக்கு புரிஞ்சிடுச்சுன்னா நம்ம இனத்துக்கு பெரிய பாதிப்பு ஏற்படும்ன்றதுனால தான் அவர் அந்த அவதாரத்தையே எடுக்கிறாரு. எப்படி பிராமணர்கள் தப்பு பண்ணுறதுச்சு எல்லாரையும் கூப்பிட்டு நீங்களும் பிராமணன் தான், இது ஏற்றத்தாழ்வுலாம் ஒன்றும் கிடையாது, பூணூர் எல்லாரும் போடலாம் தான். பாண்டியிலே ஒரு பாரதியார் இருந்தார், பக்கத்திலே ஒரு தாய்த்தவனை அடைத்தார், எல்லோரும் பூணூல் போடலான்னு சொன்னார்னு அவர் அந்த கடலோரத்தில் இருந்த மீனவர்களை எல்லாருக்குமே பூணூல் போட்டு போனதாக ஒரு வரலாறு இருக்குது. ஆனாலும் அங்கேயும் வடகலை தென்கலை என்ற பிரச்சனை என்ற அடிப்படையில் நீ இயற்கையான பிராமணன், நீ செயற்கையான பிராமணன்ற பிரச்சனை அங்கேயும் இருக்குது. நம்மளுக்கு அது இல்லை பிரச்சனை. இந்த மூட நம்பிக்கை களையணும்னு சொன்னால் விஞ்ஞானம் வளர்ந்துடுச்சு. இல்லை நான் அதில் மாறவே மாட்டேன்னு சொன்னால் நம்ம தாத்தாலாம் கோவணம் தானே கட்டியிருந்தார். இப்போ நம்மலாம் பேண்ட்டு ஷர்ட்டு போட ஆரம்பிச்சிட்டோம், கோட்டு சூட்டு போட ஆரம்பிச்சிட்டோம், ஷூ போட்டுக்கின்னு கம்பெனிகளுக்கு வேலைக்கு போகிறோம், பெரிய பெரிய ஐடி கம்பெனிக்கு வேலைக்கு போகிறோம், அதிகார வர்க்கத்தில் போகிறோம், காவல்துறையில் போகிறோம், அப்படி சொல்லிகிட்டே போகலாம். இப்படி அரசியலில் ஈடுபட்டு பார்லிமெண்ட்டு சட்டசபை எல்லாத்துக்கும் போய் பேசக்கூடிய அளவுக்கு நம்ம வளர்ந்துருக்கிறோன்னு சொன்னால் அந்த பழமைவாதத்தை ஏன் நம்ம இன்னும் விட மாட்டோம்? இப்போ கடவுள் மறுப்புக்கு இங்கே பேசுறதுக்கு நம்ம வரல. நம்ம சொல்ல வர விஷயம் என்னென்னா, ஒரு திருமண முறை காலையில் ஆதி காலத்தில் வீட்டில் தான் கல்யாணம் பண்ணான். இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா ஐயர் தான் கல்யாணம் பண்ணுறன்ற ஒரு முறையை வச்சுக்கிறாங்க. ஐயர் எதுக்குன்னு நான் கேட்குறேன். ஐயர் என்ன சொல்ல போகிறாரு, வெத்தலை பாக்கு படைத்தோம், தண்ணீர் வச்சிருக்கிறேன், கற்பூரம் ஏற்றிருக்கிறேன், கடவுளே இதை ஏற்றுக்கொண்டு இந்த மணமக்களை ஆசீர்வாதம் செய்கின்ற வார்த்தையை தானே அவர் சொல்ல போகிறாரு. இதை அவர் சமஸ்கிருதத்தில் சொல்கிறார். அவர் இப்போ இப்படி பேசுகிறதுனால நான் கடவுளுக்கு எதிரானவன் அப்படின்லாம் நினச்சிடக்கூடாது. நான் சிவபக்தன், எனக்கு சிவ அதாவது நொந்து வந்தேன் என்று ஆயிரம் சொல்லியும் செவியென்ன மந்தமுண்டோ, நுட்ப நெறி அறியாத பிள்ளைகளை பெற்ற பின் நோக்காத தந்தை உண்டு. இப்படி எல்லாரும் தேவாரம் திருவாசகம் அதாவது திரைக்கடல் ஓடியம் திரவியம் தேடுன்னு சொல்கிறது போல் நான் மகான்களை தேடி இருக்கிறேன், ஆலயமாக பஞ்சபூதங்களை தேடி இருக்கிறேன், ஜோதிர்லிங்கத்தை தேடி இருக்கிறேன், திவ்ய தேசத்தை தேடி இருக்கிறேன், இதையெல்லாம் படிச்சிருக்கிறேன், இது சம்பந்தமாக கேட்டிருக்கிறேன், மகாபாரத்தையும் படிச்சிருக்கிறேன், ராமாயணத்தையும் கேட்டிருக்கிறேன். ஆக எதுலேயுமே மனித பிரிவினவாதத்தை பேசவே கிடையாது. மகாபாரத்தில் கண்ணன் என்ன சொல்கிறாரு, எல்லா உயிரினும் நான் தான் அப்படின்னு சொல்கிறாரு.
அப்படி இருக்கிறப்போ மனிதனை பிரித்து ஆடுற சூழ்ச்சி தானே இப்போ நடந்துகிட்டு இருக்குது. எல்லா மதத்துக்கும் இருக்குதுங்க. இப்போ மதம் என்ற போர்வையில் என்ன சொல்கிறாங்க, என் மதம் தான் உயர்ந்தது, என் கடவுள் தான் உயர்ந்ததுன்னு பேசுறதுக்கு தான் மனிதன் இருக்கிறானே தவிர எல்லாரும் சமன் யார் பேசுறது? நாத்திகன் தான் பேசுகிறான். என் மதம் உயர்ந்ததுன்னு சொல்லிட்டு யாராவது தன்னுடைய பக்தர்களுக்கு இலவசமாக ஆசீர்வாதம் பண்ணுறாங்களா? சாமிக்கு ஆரத்தி காட்டுறதுக்கு தட்டில் பணம் போடுன்றாங்க. நீங்கள் எல்லா மதத்திலையும் பணம் சம்பாதிக்கிறாங்க. நான் ஏதோ ஒன்று சொல்லி ஒன்று விட தயாராக இல்லை. எல்லாருமே கடவுளின் என்று பெயரில் வயிற்று பழுப்புக்காக பிழைக்கிறாங்க. ஆயிரம் ஆண்டுகள் கட்டிய சிவாலயங்கள் மூடி கிடக்கின்ற போது புதிய புதிய நபர்கள் உருவாகி வந்து ஆண்டவர் அங்கே இருக்கிறான், இயேசு இங்கே இருக்கிறான், சிவன் அங்கே இருக்கிறான், முருகன் இங்கே இருக்கிறான், அம்மா இங்கே இருக்கிறான், நான் தான் கடவுள்னு சொல்லி வர மனிதர்களை நம்புவதற்குத்தான் இந்த மூட கூட்டங்கள் இருக்குதே தவிர உண்மையை தேடி எது உண்மை எது பொய்ன்னு ஆராய்ச்சி செய்வதற்கு இந்த மனித சமூகமே தயாராக இல்லை. இதை தான் அந்த திருமண முறையில் நான் சொல்ல வரேன். ஒரு குழந்தை வயிற்றில் கருவு உருவாகிறப்போ அந்த தாய் என் மகன் உதைக்கிறான், என் மகன் ஆரோக்கியமாக இருக்கிறான், இப்போது கொஞ்ச நாளைக்கு அது அமைதியாக இருந்துச்சுன்னு வச்சுக்க, என்னங்க இப்போ எந்த ஒரு ரியாக்ஷனுமே இல்லைன்னு ஆஸ்பத்திரிக்கு ஓடி மருத்துவரை பார்த்து மருந்து சாப்பிட்டு குழந்தை இதுவரை வயிற்றில் கரு உருவானத்திலிருந்தே வளர்க்குறா குழந்தைய. ஒரு ஆட்டோவில் ஏறுறப்போ ஆட்டோ பொறுமையாக போங்க, ஒரு நடக்கிறப்போ பார்த்துமா நிதானமான்றான் தந்தை. அவன் என்ன பண்ணுறான், ஒரு ஹோட்டலில் சாப்பிட போனால் கூட யோசித்து சாப்பிட்றான். தன்னுடைய குழந்தைங்களுக்கு எதிர்கால கனவு இருக்குது, படிக்க வைக்கணும், அதுக்கு தேவை இருக்குது, அவனுக்கு வீடு கட்டி வைக்கணும், அவனுக்கு ஒரு இடம் வாங்கணும், ஏதோ நம்மளால் முடிஞ்சது செய்யணும்னு ஒரு ஹோட்டலில் ஒரே ஒரு சாம்பிள் தாங்க சொல்கிறேன். ஒரு ஹோட்டலில் சாப்பிட போகும்போது அந்த சப்ளையர் கேட்பார், என்ன வேணும் உனக்கு அப்படின்னு கேட்பார். சாப்பாடு கொடுங்கன்னுவார். சாப்பாடு சாதம் மட்டும் வச்சுட்டு அவர் கேட்பார், சைட் டிஷ் என்ன வேணும், மீன் இருக்குது, கறி இருக்குது, முட்டை இருக்குதுன்னு அவர் அடிக்கிட்டே போவார். இவ்வளோவும் கேட்டுட்டு சொல்லுவான் அவன், எனக்கு அதெல்லாம் எதுவும் வேணாங்க அப்படின்னு சொன்னோடனே அப்போ அந்த சப்ளையர் கேட்பார், என்னுடைய அனுபவத்திலேருந்தே இதை நான் சொல்கிறேன். அவர் சப்ளையர் என்ன தெரியுமா கேட்பார், மீன் குழம்பு இருக்குது வேணுமா அப்படின்னு வர. அது ஒரு மாதிரி கிண்டல் பண்ணுற குரல் மாதிரி இருக்கும். அப்போது அந்த ஆணாகப்பட்ட என்ன சொல்ல வேண்டிய அந்த இளைஞன் சொல்லக்கூடிய பதில் எப்படி தெரியுமா, இல்லைங்க நான் இன்றைக்கி சைவங்க, எனக்கு சாம்பார் இருந்தால் கொடுங்க. இப்படியெல்லாம் சாப்பிட்ற சாப்பாட்டை சிக்கனம் பண்ணி தன் குழந்தையை வளர்த்த அப்பா தன் குழந்தையை கருவலையிலிருந்தே வளர்த்து பெரிய ஆளானோடனே கொசு கடிக்காமல் ஒரு காய்ச்சல் வந்துடக்கூடாது பார்த்து 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 வளர்த்த இந்த தாயும் தந்தையும் உங்கள் கண்களுக்கு தெய்வமாக தெரியலையா? அப்பா அம்மா காலில் ஆசீர்வாதம் வாங்கிட்டு அப்பா அம்மா கிட்ட தாலி வாங்கி கட்டிட்டு கணவன் மனைவியாக குடும்பம் நடத்தினா அந்த குடும்பம் ஏன் கஷ்டப்படும்? கடவுளே இருந்தாலும் அது சரின்னு தானே சொல்லுவார். இப்போது அகத்தியர் திரைப்படத்தில் அந்த குழந்தை பூ பறிக்கணும்ல, அப்போ அகத்திய முனிவரே வந்திருப்பார். அப்போ என்ன சொல்கிறாரு, நான் வந்திருக்கிறேன், என்னை விட்டு என்னை மதிக்காமல் போகிறேன்னு உள்ளே போனோடனே அவங்க அப்பா அம்மா காலுக்கு பாத பூஜை பண்ணிட்டு தான் அந்த குழந்தை வரும். அப்போ அகத்தியர் என்ன சொல்லிட்டு போகிறாரு, அன்னையின் பிதாவும் முன்னறி தெய்வம். அப்போது உன் அப்பா அம்மா தான் உனக்கு கடவுள், உன் அப்பா அம்மாவுக்கு பாத பூஜை பண்ணிட்டு வரையே நீ தான் இந்த உலகத்தில் ஆக சிறந்த மனிதன் அப்படின்ற அகத்தியர் பாராட்டுறாரு இல்லை? அதே போல் தாங்க ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம ஆய்வு பண்ணிகிட்டே போகணும். இப்போ ஆடை கலாச்சாரத்துக்கு வரும், திருமண கலாச்சாரம் இன்னும் பேசலாம், ஆனால் உங்களுக்கு கேட்க நேரம் இருக்காது, ஆனால் தொடர்ந்து பேசுவோம். இப்போ ஆடை கலாச்சாரத்துக்கு வரும். ஆடை என்பது எல்லா உயிரினமும் ஆடை துணி போடுறது கிடையாதுங்க நீங்கள் பார்த்த வரைக்கும். ஆனால் மனித சமூகம் மட்டும்தான் துணி போடும். காரணம் என்னென்னா எல்லா உயிரினமும் இயற்கை, மனிதன் மட்டும்தான் செயற்கை. அது இன்னும் ஆய்வு பண்ணிகிட்டே இருக்காங்க. எப்படி செயற்கை அப்படின்லாம்னா குரங்கிலிருந்து பரிணாம வளர்ச்சின்னு சொன்னாலே செயற்கை தானே. இப்போது மழை பெய்யுது, வெயில் அடிக்குது, மழை பொழிந்தாலும் சரி வெயில் அடித்தாலும் சரி எல்லா உயிரினத்துக்கும் அது தாங்கக்கூடிய சக்தி இருக்குது. ஆனால் மனிதன் மட்டும் பார்த்திங்கன்னா நீங்கள் நிறுவனமாக உடம்புல ஒட்டு துணி இல்லாமல் நீங்கள் வெயிலில் இந்த சித்திரை மாதம் அடிக்கிற அந்த 130 டிகிரி வெயிலில் போய் பாருங்கள், உங்கள் உடம்பு உஷ்ணத்தால் 3-4 நாள்லேயே இறந்துருவான் மனிதன். அப்போ தான் இலையை போட்டு பாதுகாக்கிறான் ஆதி மனிதன். அதன் பிறகு தான் மிருகத்தினுடைய தோலை ஆடையாக போடுறான். இப்போ நவீன உலகத்துக்கு வந்துட்டோம். நாகரிக கலாச்சாரத்தில் நம்ம உடை அணிகிறோம். நாகரிக கலாச்சாரத்தில் உடை அணிஞ்சு என்ன செய்கிறோம்னா டிசைனாக போடுறோம். இப்போ என்ன நினைக்கிறான், அந்த துணி உங்கள் உடம்புல போடலைன்னு சொன்னால் வெயிலுடைய அந்த வெப்பம், மழை காலத்தில் அந்த நீர், இப்போ நீங்கள் வீடு கட்டிட்டோம் வீட்டு உள்ளே இருக்கிறோன்னு கூட சொல்லலாம், இது நவீன உலகம். அன்றைக்கி வீடு கிடையாது,
மரக்கிளையிலையும் மரபொந்துலையும் பூமிக்கு அடியில் கிளையிலையும் மலை குகையில் தான் வாழ்ந்தான் மனிதன். இப்போது நாகரிகம் வந்த உடனே வீடு கட்டியாச்சு, கதவு வாசலாம் போட்டாச்சு. இப்போ நம்ம நிழலில் இருக்கிறோம், ஏசி ரூமில் போகிறோம், ஏசி காரில் போகிறோம். ஆக இதெல்லாம் வளர வளர என்ன ஆகுது, இந்த ஆடை என்பது அழகு வடிவமாக மாறிவிட்டது. ஆனால் இப்போ எல்லா உயிரினத்துக்கும் முடி பாதுகாக்குது. அந்த உடலில் நேரடியாக உஷ்ணத்தை தாக்க முடியாது. எல்லா மாடு ஆடு எல்லாத்துலேயும் பாருங்கள் முடி இருக்கும், ரோமம், அது பாதுகாக்குது. ஆனால் மனிதனுக்கு மட்டும்தான் அந்த செயற்கைன்றதுல இந்த பரிணாம வளர்ச்சின்றதுனால அப்படியே வழன்னு இருக்கும். அந்த முடி இப்போ நம்ம உடல் தோலை மூட முடியாது. ஆகையினால தான் ஆடை கலாச்சாரம் வந்தது. இதே பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு வித்தியாசமாக இருக்கும். மேற்கத்திய நாடெல்லாம் பார்த்திங்கன்னா அங்கே வந்து தட்பவெட்ப நிலைக்கு ஏற்ற மாதிரி அந்த ஆடை அது வந்து அந்த கலாச்சாரத்தில் இருக்குது. இப்போது மனிதன் வந்து செயற்கைன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா. அப்போது நம்ம தோழர் பேசுகிறப்ப எப்படி பேசுகிறாருன்னா, மனித இனம் என்பது குறப்பிரசவம் தான் அப்படின்னு சொல்லுவார். அது 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 முழுமையாக படிச்சுட்டு அந்த ஆய்வில் இருந்து அவர் சொல்லும் போது சரின்னு போடும். இப்போ குரங்கின் பரிணாம வளர்ச்சி மனிதன் சொல்லும் போது ஆதி காலத்தில் குரங்கு அப்படி 4 காலில் தவிர்ந்து போகிறப்போ தன்னை தாக்க வர்றது எதுவுமே அதுக்கு தெரியாது. ஆக அது 2 காலை கீழே நிற்க வச்சு ஒரு மரத்தில் 2 கால் நிமிர்ந்து பிடிக்கிறப்போ நம்மளை தாக்க வரக்கூடிய பறவையானாலும் சரி, வேறு ஒரு மிருகமானாலும் சரி, எளிதில் பார்க்க முடியுது. அப்படி நிமிர்ந்து நிற்கிறப்போ என்ன ஆகுதுன்னா, 4 காலில் நடந்த குரங்கு 2 காலாக நடக்க 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 அதனுடைய பரிணாமம் வந்தவுடனே அதனுடைய கர்ப்பப்பை என்பது சுருங்கி விட்டது. இப்போ கர்ப்பப்பை சுருங்கிடுச்சுன்னு சொன்னால் குழந்தை வந்து பார்த்திங்கன்னா 9 மாதத்துலேயே பிறந்துடுது. இப்போ பார்த்திங்கன்னா சிசரிங்க அது என்னென்னா சொல்ல வரான். நவீன வர 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 வைத்திய அறுத்தி எடுக்கிறான். சுகப்பிரசவம்ன்றது இப்போ கேள்விக்குறி ஆகிடுச்சு. இன்னும் எதிர்காலத்தில் ஆணும் பெண்ணு குழந்தை பிறக்குமானா அதுவே சந்தேகமாக இருக்குது. இப்போ எங்கே பார்த்தாலும் என்ன நடக்குது, கருத்தரு மையம் தான் வளர்ந்துட்டு வருது. அதுக்கு நம்ம சாப்பாடுக்கூடிய உணவெல்லாம் வந்துட்டுனா பெரிய அளவில் மாற்றம் வந்துடுச்சு. நம்ம அதை சிந்திக்கிறதுக்கே நேரம் இல்லை, சொன்னாலும் கேட்குறதுக்கே நேரம் இல்லாத இந்த மனித சமூகத்தில் அதை சிந்திக்கிறதுக்கு நேரம் இருக்க போகுது. இப்போ அந்த குழந்தை பிறகுற முறையும் அந்த இப்போ 9 மாதம் இதில் குழந்தை பிறந்தது இல்லையா, குறப்பிரசவம் ஏன் சொல்கிறோம்னா, எல்லா உயிரினமும் குட்டி போட்ட அடுத்து 1 மணி நேரம் இல்லை 2 மணி நேரத்தில் அது எந்திரிச்சு நடக்க ஆரம்பிச்சிடும். இப்போ எங்கள் வீட்டில் கூட ஆடு குட்டி போட்டது, அடுத்து பார்த்தீங்கன்னா 10 நிமிஷம் அந்த குட்டி எந்திரிச்சு ஓடுது அவங்க அம்மா கூட. ஆனால் மனித இனம் அப்படி கிடையாது. பெண்ணாக இருந்தால் ஆணாக இருந்தால் 8 மாதம், பெண்ணாக இருந்தால் 10 மாதம் நடக்குது. அதேமாரி நடக்குதுல அது ஊட்டச்சத்து கம்மி அப்படின்னு சொல்கிறான். அப்படின்னு சொன்னால் அந்த நிமிர்ந்து 4 காலில் தவழ்ந்து போன குரங்கின் பரிணாம வளர்ச்சி 2 காலாக மாறியதன் விளைவாக 9 மாதத்துலேயே அந்த கர்ப்பப்பையில் குழந்தையால் தங்க முடியாமல் பிறந்து தான் வளருது. பிறந்து வளருவதனால தான் அது பேர் எல்லாருமே குறப்பிரசவம் தான் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா எல்லாருமே ஆண்மகன் தான் அப்படின்னு சொல்லுவார். கிருவானந்த வாரியார் சொல்லுவார். அவர் எந்த அர்த்தத்தில் சொல்லுவார்னா அறிவியல் தான், அவர் அது ஆன்மீகமாக பேசுவார். எல்லாரும் பெண் குழந்தைங்க, என்னப்பன் முருகன் மட்டும் ஆண் குழந்தைன்னுவார். அது அப்படி கிடையாது. இன்றைக்கி அறிவியலே சொல்லிடுச்சு, ஆண் குழந்தை என்பது ஆணாக பிறந்தாலும் பொண்ணாக பிறந்தாலும் அதுக்கு ஆண் தான் காரணம் அப்படின்ற ஒரு விஷயத்தை அறிவியல் இன்றைக்கி சொல்லிடுச்சு. அடுத்து அறிவியல் என்ன சொல்ல வரான்னு சொன்னால், ஒரு அப்பனுக்கு பிறந்தையான இன்றைக்கி நம்ம அதை அரசியல்லாம் பேசுகிறாங்க பார்த்தியா, ஒரு அப்பனுக்கு பிறந்திருந்தால் ஒரு ஆத்தாளுக்கு தான் பிறக்க முடியும். என்ன அப்பனை தான் இப்படி பேசிகிட்டு இருந்தான். ஆனால் இன்றைக்கி ஒரு அப்பனுக்கு தான் பிறக்க முடியும், 2-3 அப்பனுக்கு குழந்தை பிறக்க முடியாது அப்படின்றதையும் அறிவியல் சொல்லிடுச்சு. இன்றைக்கி வந்து இப்போல்லாம் யாரும் நீ அந்த அப்பனுக்கு பிறந்தது அப்படிலாம் சொல்ல முடியாது, ஒரு அப்பனுக்கு தான் பிறந்தான். அறிவியல் தெளிவாக கண்டுபிடிச்சி சொல்லிடுச்சு. இன்றைக்கி இது சில பேர் ஏற்றுக்கிறான், சில பேர் ஏற்றுக்கல, அதை விட்டுருங்க. அதுபோல் கடவுள் என்கின்ற முறை நமது முன்னோர்கள் உருவாக்கியது. அது அதாவது தாத்தா பாட்டி முன்னோர்கள் இறந்துட்டாங்கன்னா அவங்கள வழிபட்டு போகும்போது, அதாவது இப்போது நடைமுறையில் என்ன சொல்லுவாங்கன்னா, முருகனுக்கு சக்தி வேல் கொடுத்தால் அதை கொண்டு முருகன் போருக்கு சென்றான் என்பது தானே. அந்த காலத்தில் தாய் வழி சமூகத்தில் முருகன் என்பவன் படைத்தளபதி. வேட்டைக்கு செல்கின்ற போது அப்போது தாயிடம் காலை தொட்டு வணங்கிட்டு தாயிடம் இருந்து அந்த வேலை வாங்கிட்டு வேட்டைக்கு போவான். இதை புராண காலத்தில் எழுதுகிறப்போ எப்படி கொண்டாண்டாங்க, அசுரரிடம் சண்டைக்கு செல்வதற்காக முருகன் தாயிடம் வேலை பெற்று சென்றான் அப்படின்ற மாதிரி எல்லாமே நடைமுறையில் இருந்ததை புராணத்துக்கு ஏற்ற போல் அந்த மனித சமூகத்தில் பார்த்திங்கன்னா எல்லாமே ஆரம்ப காலத்தில் கற்காலத்தில் மனிதன் உருவாகி வரும்போது உருவாக்கி அந்த ஆயுதம் தான். இப்போ நீங்கள் பெண்கள் கையெல்லாம் சூலம் இருக்கும் அம்மன் சிலைக்கு பார்த்திங்கன்னா, அதெல்லாம் இப்போ அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த கோயில் மேலே பார்த்திங்கன்னா சுற்றி அந்த கோயிலை சுற்றி நிறைய அம்மன்கள் காவல் தெய்வமாக உட்காந்துருக்கும். இன்றைக்கி எப்படி
தளபதி கூட ஒரு 10 பேரை அழைச்சிட்டு போகிற மாதிரி அன்றைக்கி பெண்கள் தாய் வழி சமூகத்தில் பெண்கள் தலைமை தாங்குகிற போது பெண்கள் தான் கூட இருந்தாங்க 20-30 பேர். இன்றைக்கி இவ்வளோ விஞ்ஞானம் வளர்ந்துடுச்சு, நாட்டுக்கு ஏற்றார் போல் சட்ட திட்டங்கள்லாம் எழுத ஆரம்பித்து கூட பெண்கள் பாலியல் துன்புறுத்தப்படுகிறார்கள். எவ்வளோ இடத்த பார்க்குறோம். அங்கே பெண்கள் துன்புறுத்தப்பட்டால் இங்கே பெண்கள் துன்புறுத்தப்பட்டால் அப்படி சொல்கிறேன் இல்லையா. ஆதி காலத்தில் தாய் வழி சமூகத்தில் இது போன்ற தவறு நடக்கிற போது அவர்களை சூளத்தால் தாக்குவது தான் பெண்கள் தலைமை தாங்கி. அவர்கள் வச்சிருந்த கத்தி, ஆயுதம், ஈட்டியெல்லாம் பெண்கள் தங்களை தற்காத்து கொள்வதற்காக கையில் வைத்திருந்த ஆயுதம். இப்போ அந்த அம்மா இறந்துட்டாங்கன்னு வச்சுக்கங்களேன், அவங்கள மாரி சிலை உருவாக்குவோம். அப்போ சிலை உருவாக்கும் போது என்ன ஆகும், அந்த அம்மா கையில் சூளம் வச்சுருந்துச்சு அப்படின்னு உருவாக்குவான். இந்த நவீனம் வளர 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 அம்மாவுக்கு 4 கை இருந்தது, 5 கை இருந்தது, அதில் ஒரு ஆயுதம், இதில் ஒரு, அதாவது கத்தி உருட்டை ஒரு அம்மா வச்சுருக்கோம், கஜாயுதம் ஒரு அம்மா வச்சுருக்கோம். இது எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சே பார்க்குறப்ப என்ன பண்ணுவான், அம்மாவுக்கு 12 கை, 12 கையில் 12 ஆயுதம் வச்சுருந்துச்சு அப்படின்வான். அப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே காலில் போட்டு சூளத்தில் குத்துற மாதிரி ஒரு சிலைலாம் இருக்கும். இதெல்லாம் கற்காலத்தில் ஆதி காலத்தில் மனிதகுல வரலாறில் தாய் வழி சமூகத்தில் ஆண்கள் முரட்டுத்தனமாக பெண்களை தாக்க வருகிற போது அவர்களை எதிர்கொண்டு தாக்கியவருடைய ஆக்ரோஷம்தான் அந்த. அப்போ வந்து இப்போ இருக்கா இல்லையா, வழிப்பறி இருக்கிறான், திருட இருக்கிறான், பெண்களை பாலியல் அதெல்லாம் அந்த காலத்துலேருந்தே வந்தது தான் அது. அப்போ அவர்களை எதிர்த்து இன்றைக்கி சட்டம் இருக்குது. இன்றைக்கி எதனா ஒரு பிரச்சனை நீங்கள் சட்டப்படி தான் நடவடிக்கை எடுக்கணும், நீங்கள் வந்து முறையாக புகார் கொடுக்கணும், சட்டம் தன் கடமை செய்யும் அப்படிலாம் சொல்கிறாங்க இல்லையா. அன்றைக்கி சட்டமே கிடையாது. கிராமம் தாய் வழி சமூகத்தில் பெண்கள் தான் தலைவராக இருந்து பாதுகாத்துக்கினாங்க. கூட இருக்கிற பட்டாளங்கள் 15-20 பேர். அதுதான் நீ கோயிலில் அந்த நினைவாகவே வச்சுருப்பான். ஒரு அம்மன் கோயில்லையும் சுற்றி இருக்கும். ஆண்களும் இருப்பாங்க அதே போல் காவலர்கள். ஆண்களும் ஒரு 10 பேர், பெண்களும் 10 பேர். தாய் வழி சமூகன்றத்தில் தாய் தலைமை தாங்கினா. அதன் பிறகு ஆண் வழி சமூகம் வந்த உடனே இவங்க அதே வேலை தான். இவங்க ஆயுதம் எடுத்தாங்க, சண்டை போட்டாங்க, அப்புறம் ஒரு எல்லையை பிரிச்சுக்கினாங்க. அதுக்கு ஒரு தலைமை தாங்க அவர் அப்படியே ராஜாவாக வரார். தாய் வழி சமூகத்தில் அப்படியே மாறுபட்டு நில உடம்புத்துவ வரம்பத்தை ராஜா வருது, நிலப்பிரபுத்துவம். அப்போ ராஜாக்கள் வருகிற காலத்தில் தான் அதை நம்ம அடுத்த பதிவில் விரிவாகவே பேசலாம். இப்படி தான் நடந்திருக்க வாய்ப்பு இருக்குது. நம்ம கேட்ட வரைக்கும் நம்ம படித்தது. நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். திராவிட சேனலில் தொடர்ந்து பேசுவோம். திராவிடன் என்பது இந்த மண்ணை குறிக்கும். திராவிடம் என்பது தென்னிந்தியாவை குறிக்கும். திராவிடம் என்பது ராவண ஆண்ட மண், சேரன், சோழன், பாண்டியன் இந்த மன்னர்கள் ஆண்ட மண், ராஜா தேசங்கு ஆண்ட மண், வீரபாண்டிய கட்டபொம்மன் ஆண்ட மண், தீரன் சின்னமலை ஆண்ட மண். ஆக உலகத்திலே ஆய்வு செஞ்சதில் திராவிடியன் என்கின்ற ஜீன், அதாவது திராவிடன் என்கின்ற இனம், அந்த திராவிடன் என்கின்ற இனத்தில் இன்றைக்கி பல ஆயிரம் இது கலந்திருந்தாலும், மதங்களாக பிரிந்திருந்தாலும், ஜாதியாக பிரித்திருந்தாலும், செய்கின்ற வேலைக்கு தாங்க ஜாதியை உருவாக்கணும். இந்த வேலை செய்கிறாங்க, இந்த வேலை செய்கிறாங்கன்னு அதை தீண்டத்தகாதவன் என்று தன் வசத்துக்காக பிரித்ததும் இவையெல்லாம் காலத்தால் அழிக்கப்பட வேண்டியவை. அதாவது இதை நம்ம அழிக்க வேண்டிய அவசியம் இல்லை, அது தானாகவே காணாமல் போயிடும். அதாவது பட்டினத்தார் சொல்வார், ஆதியில் நீ எதையும் கொண்டு வந்ததும் இல்லை, போகிறப்ப நீ எதையும் கொண்டு செல்வ போவதும் இல்லை. அப்படி பட்டினத்தார் சொல்வதைத்தான் நாம் சொல்கிறோம். ஜாதி என்பது பட்டினத்தாரே சொல்லியிருக்காரு. ஜாதி இரண்டொழிய வேறில்லை சாத்தங்கால் உள்ளபடி பட்டினத்தார் சொல்லலை, அது வேற ஒருத்தர் சொல்லியிருக்காரு. ஜாதி ஆதியில் இருந்ததில்லை, இனி இருக்க போவதும் இல்லை என்று ஜாதியை பற்றி பேசியிருக்கார் பட்டினத்தார். பட்டினத்தாரையும் பேசுவோம், மகான்களையும் பேசுவோம். திராவிட சேனல் தொடர்ந்து இணைந்திருங்கள். நாம் அத்தனை பேருமே திராவிடத்தால் ஜீன், திராவிட ஜீன் என்கின்ற திராவிடியன் ஜீன் என்கின்ற அடிப்படையில் நாம் அனைவரும் திராவிடன் என்பதை மீண்டும் ஒருமுறை நினைவுபடுத்தி கூறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்த பதிவில் சந்திப்போம்.